வணக்கம். இந்த சினிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேளடி கண்மணி அப்படின்னு எஸ்பிபி கூட தொடர்ந்து லாங் பிரெத் எடுத்து மூச்சு விடாமல் பாடின பாட்டெலாம் வர்ற சினிமா இது. அதில் இப்படி ஒரு சீன் இருக்கும். என்னாச்சு உனக்கு? தலைகாணி ஏன் பிடிக்கின? அறிவு இருக்கு அவருக்கு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முதல்ல தலைகாணி கொடு. ஃபர்ஸ்ட் கிவ் இட் டு ஹர். இது அம்மாவோட தலைகாணி. இதுக்குள்ள இருக்கிறது அம்மா ஊதின காத்து. அம்மா பாடின பாட்டை நீ கேசட்ல பத்திரமா வச்சிருக்கல, அதே மாதிரிதான் அம்மாவோட ஞாபகமா நான் இது வச்சிருக்கேன். டீச்சர் தலாண்டு மூடி திறக்க போனாங்க. திறந்தா அம்மாவோட மூச்சு காத்து வெளியே வந்துடாது, அதான் புடுங்கணும். Such a simple, such a touching, such a direct reason. It is special. உள்ள இருக்கிற காத்து not just any air, but the last lungful of my dear mom who has long departed. எவ்வளவு ப்ரைஸ் பண்ணலாம் அதை? You can price it to anything. ஏன்னா அதை திருப்பி பணம் கொடுத்து வாங்க முடியாது. It is priceless. ஆனா these days there are some products that are marketed using this technique called artificial scarcity. Gmail, for example, 2004 ஏப்ரல் 1ஆம் தேதி லான்ச் ஆச்சு. எல்லாரும் 2 MB 10 MB கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் 1 GB அப்படின்னு மெயில் பாக்ஸ் லான்ச் பண்ணான். கூகுள் ஏப்ரல் 1 அன்னைக்கு லான்ச் பண்ணதுனால அது ஏப்ரல் ஃபூல் ஹோக்ஸோ அப்படின்னு எல்லாரும் கூகுளில் கேட்டாங்க. த மேனேஜர்ஸ் ஹேட் டு கம் அவுட் அண்ட் சே நோ வி ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ஜிமெயில் அப்படின்னு. வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் ஜிமெயில் அட் தட் டே வாஸ் it wasn't available for everybody. You had to earn a Gmail invite. நீங்கள் பிளாகர் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஏதாவது பிளாக் பண்ணால் திடீர்னு ஒரு நாள் ஜிமெயில் இன்விடேஷன் உங்களுடைய மெயில் பாக்ஸில் நிற்கும். யூ ஹேட் டு கான்ட்ரிபியூட் இன் சம் வே டு சம் சர்வீஸ் ஆஃப் கூகுள். நானும் அந்த மாதிரி பண்ண ஒரு ஆள். ஐ ஸ்டார்டட் அ பிளாக் ஸோ தட் ஐ குட் கெட் மை செல்ஃப் அன் இன்வைட். ஆர் if you're already inside, they would allow you to invite a few of your friends. ஒரு காலத்தில் 50 இன்விடேஷன்ஸ் எனக்கு அதில் ஒன்றுன்னா என் நண்பர்களுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி பிகாஸ் ஜிமெயில் didn't have done that. அவங்களுக்கு இல்லாத சர்வர் பவரா, அவங்களுக்கு இல்லாத ஸ்கேலபிலிட்டி கேப்பபிலிட்டிஸா. பட் ஃபார் நியர்லி 2 years Gmail could be received only if you had somebody else who had Gmail. 2 வருஷத்துக்கு not anybody could sign up னு பண்ணாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி உண்டு பண்ணதுனாலேயே அது என்ன அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் லைக் டு நோ. வி ஆல் வாண்ட் டு ஹாவ் வாட் வி கான்ட் ஹாவ். நம்மளால் அடைய முடியாததை மட்டும்தான் நம்மளுக்கு அடையணும்னு ரொம்ப ஆசை எப்பவுமே. சுப்ரீம் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் கம்பெனி. அந்த ட்ரெஸ் கம்பெனி எப்போவுமே ஒரு ஷார்ட் ரன்னுக்கு ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் செமையாக அது பறக்கும். அந்த கம்பெனி நிஜமாகவே இப்படியா நம்மளுடைய கஸ்டமர் கம்யூனிட்டி அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்களாம், தே லான்ச் த பிரிக். ஒரு பிரிக் செங்கல், சுப்ரீம்ங்கிற பிராண்டை அதில் ஒட்ட வச்சு செங்கலில் பதிச்சு ஒரு லோ ரன் பிரிக் கொண்டு லான்ச் பண்ணாங்க. $1 விற்க வேண்டிய பிரிக்கு $30 விற்றதாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் பிரிக் சேல்ஸ் $2500 வேற எங்கேயும் கிடைக்காத சுப்ரீம் பிரிக் இந்தாங்க அப்படின்னு பேக்கெட் பண்ணி ஈபேல விற்றாங்க, ஆக்ஷன் பண்ணி. ஸ்கேர்சிட்டி லீடிங் டு த ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரைசிங். நெட்ஃப்ளிக்ஸ் ஞாபகம் இருக்கா?
போன டிசம்பர் 2020 டிசம்பரில் ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கொண்டு வந்தாங்க. 2 நாள் என்ஜாய் ஃபார் ஃப்ரீ, என்ஜாய் இட் வைல் இட் லாஸ்ட் அப்படின்னாங்க. அத்தனை கும்பல் போய் ஸ்ட்ரீம் பண்ண பார்த்தது, ஸ்பெஷல் மூவிஸ்லாம் போட்டாங்க. டே முட்டா பசங்களா, எனி டே நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் அ 30-day சப்ஸ்கிரிப்ஷன் மறந்துட்டீங்களா? Nobody realized it was anyway free for 30 days. You could subscribe. But 2 நாள், இந்த 2 நாள் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு மந்தங்க மாதிரி people flocked. When there is a time limitation, when there is a run limitation, stock limitation, automatically people want to jump on, and the fear of missing out nu solluvangle, that becomes paramount. How about this? There is this company called XAT or Chat. யூகேல ரொம்ப ஃபேமஸ் சாட் சர்வீஸ் தான் அது. இவங்க வந்து எமோஜியை விற்கிறாங்க. அவங்களுடைய சாட் என்ஜினில் சிரிக்கலாம் நீ மஞ்சள் கலர் ஸ்மைலியை வச்சு, ஆனால் டைமண்ட் ஸ்மைலியை வச்சு நீ சிரிக்கணும்னா $5 கொடுத்து அதை வாங்கணும். அண்ட் எப்போ வேணா கடையில் போய் வாங்கிக்கலாம். இல்லை, திடீர்னு ஒரு நாள் சூப்பர் பவர் டைமண்ட் ஹெலோ எமோஜின்னு வந்து நிற்கும். ஒரு 3 நாளைக்கு அது செல் ஆகும். செல் பண்ணி முடிச்சப்புறம் கடையை முட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் கிடையாது அது. அதுக்கப்புறம் உனக்கு டைமண்ட் எமோஜி வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட் உள்ளுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ் வச்சுருக்கான். எனிபடி கேன் செல் தேர் எமோஜிஸ் டு எனிபடி எல்ஸ்ன்னு ரூலெல்லாம் போட்டு வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், power abilities only work if you are a subscriber. Powers may be withdrawn from sale. It may fluctuate depending on demand. இந்த பவர்ங்கிறது என்ன? ஒரு எமோஜி, just an emoji. It can be individually enabled or disabled. It can be traded with other users. 5000 பவுண்டுக்கெல்லாம் வித்திருக்காங்களாம் எமோஜியை. Scarcity, artificial scarcity, marketing induced, internally induced scarcity, leading to almost irrational behavior from customers. Veblen goods அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் கூட்ஸே இருக்கு. யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் குறைய குறைய அதனுடைய டிமாண்ட் ஏறும். 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் அப்படின்னு இருந்ததுன்னா அது 5,000 ரூபாய்க்கு நீ விற்க ட்ரை பண்ணேன்னா டிமாண்ட் ஏறும். 1000 ரூபாய்க்கு கொடுக்க பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பிச்சுக்கிட்டு போகும். திஸ் இஸ் த நேச்சுரல் வே ஆஃப் திங்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதை பிரேக் பண்ணுற மாதிரி, அந்த ரூலை அப்படியே திருப்பி போட்டு உடைக்கிற மாதிரி there is a category of goods. These goods are called Veblen goods. And what happens? A Veblen good grows in demand as the price increases. இவ்வளவு ப்ரைஸ்டா, இதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே அதுக்கு டிமாண்ட் ஏறும். இவ்வளவு ப்ரைஸ்டா அப்படின்னா only few people can get it, and if I get it I will enter that rarefied strata of society, and that is where I want to be. It is an elitist kind of attitude. அந்த 3 பார்த்தோமே நம்ம சோஷியல் ப்ரூஃபில், கொஹேஷன், அலைன்மெண்ட், 3வது வார்த்தை செப்பரேஷன். தனிச்சு நிற்கிறதுக்கு வெப்லன் கூட் மாதிரி கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்களா வெப்லன் கூடுக்கு? இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? கோங்கிற படத்தில் ஞாபகம் இருக்கா? Rolex is not the best watch, but it's the costliest watch. Web 2 is not at all the best phone, but it is the costliest diamond bordered phone. Champagne and Swiss cheese are priced so high, and so they are sought after by that strata of society, and for people who are trying to get into that strata of society. இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குட்ஸ் விற்கிறவங்க. In fact, the iPhone can never price itself low.
காமன் மேன்ஸ் ஐஃபோன் ஒன்று வந்ததுன்னா ஐஃபோனை வாங்குற அந்த ரிச் அண்ட் ஃபேமஸ் கம்யூனிட்டி வில் நாட் வாண்ட் அன் ஐஃபோன் எனிமோர், வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அன் ஈக்குவலண்ட் வெப்லன் குட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னைக்கு thumbnail கூட, did you notice that there was an app on it? This app is called I Am Rich. $999.99 அந்த ஆப்பை வாங்கணும்னா. Most apps are free, most apps are $1, $2. This is $999.99. What does it do? When you open the app, it just shows you a screen with a red glowing jewel there. That's all it does. I am rich அப்படின்னு flaunt பண்ற app. Classic Veblen good, இல்லையா? The closing thought today is actually a starting thought for tomorrow. Yes, artificial scarcity பத்தி நம்ம பயப்படணும். We should be aware that this can actually mislead us. On the other hand, is there a good? Is there a different kind of commodity that the world thinks is scarce, but it is actually artificially scarce, and we should break it and do something about it? There is a special kind of good that I am going to talk to you about tomorrow. Thank you.